கொஞ்ச காலத்திற்கு முன்பு ஒரு அடர்ந்த காட்டில் வெள்ளைக்காது என்று பெயர் கொண்ட ஒரு முயல் வாழ்ந்து கொண்டு வந்தது. அது தன் வேகத்துக்கு பெருமை போனது. அதே காட்டில் மெதுவன் என்ற ஆமையும் வாழ்ந்து வந்தது. அது எப்போதும் பொறுமையாக நகரும். ஒரு நாள் ஆமையை பார்த்து முயல் கேலி செய்தது. மெதுவன், உனக்கு எப்படி தெரியும் ஓடுவதென்று? இந்த வாழ்க்கையிலே நீ ஓடியதில்லை போலிருக்கே. ஆமை கோபமடையவில்லை. அதற்கு ஆமை பொறுமையாக பதிலை, பெருமை கொள்ளாதே நண்பா, எல்லாரும் எல்லாவற்றிலும் சிறந்தவர்கள் இல்லை. நீ வேகமாக ஓடலாம், ஆனால் என் இலக்கை அடைய நான் உறுதியாக இருக்கிறேன். இதை கேட்ட முயலுக்கு சிரிப்பு வந்துவிட்டது. நீயுமா, உன்னால் முடியுமா என்று சவால் விட்டது முயல். அந்த ஆமை சவாலை ஏற்றுக்கொண்டது. சரி, பார்க்கலாம், நான் மரத்தின் அடியில் ஓடி போய் வருகிறேன். போட்டி தொடங்கியது. கணத்தில் மறைந்தது முயல். ஆமை மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்தது. சிறிது தூரம் ஓடிய முயல் திரும்பி பார்த்தது. ஆமை கண்ணு கூட தெரியவில்லை. இந்த ஆமை கண்ணு கூட தெரியவில்லை என்று கொஞ்ச நேரம் தூங்குவோம் மரத்தடியில் உறங்கியது. அதே சமயம் ஆமை வேகத்தில் நகர்ந்தாலும் நகர்ந்து கொண்டே இலக்கை நோக்கியது. வெகு தூரம் தூங்கியதால் முயல் திடீரென எழுந்தது. ஆமை வெற்றியை நோக்கி வந்து விட்டது. முயல் நீண்ட நேரம் தூங்கி விழுத்திருந்தது. பயத்தில் அலறி அடித்து ஓடியது. ஓடிய போது ஏற்கனவே ஆமை வெற்றியின் மகிழ்ச்சியோடு காத்திருந்தது. முயல் தன் தோல்வியில் வருத்தப்பட்டு ஆமையிடம் மன்னிப்பு கேட்டது. என்ன நண்பர்களா, இதிலிருந்து உங்களுக்கு என்ன புரியுது? மெதுவாக சென்றாலும் தொடர்ந்து முயன்றால்